ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு வந்திருக்கேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாங்கிரி வந்து நம்ம கடையில் போனோம் அப்படின்னா நிறைய வாங்கி சாப்பிடுவோம். நான் அப்படி தான் நிறைய வாங்கி சாப்பிடுவேன். நீங்கள் எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை குயிக்காக நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாங்கிரி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் தோல் நீக்கின வெள்ளை உளுந்து, முழு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஊற போட்டுடலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1 மணி நேரம் ஆயிருக்கு. நான் வந்து கிரைண்டரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்சியில் போட்டும் அரைக்கலாம், ஆனால் மிக்சியில் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைக்கிறதுனால உங்களுக்கு ஜாங்கிரி பிழியறதுக்கு கரெக்டாக வராது. ஸோ நம்ம தண்ணியை வந்து தெளித்து உளுந்து வடைக்க அரைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி தெளித்து தான் நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் கிரைண்டரில் போட்டுக்கிறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எப்போ தேவையோ அப்போ மட்டும் லைட்டாக தெளித்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்த வடைக்கு அரைக்கிற அதே ப்ரொசீஜரில் நீங்கள் அரைச்சிங்கனாவே ஜாங்கிரி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நல்லா கரெக்டாக பிழியறதுக்கு கரெக்டாக வரும். உளுந்த வடை எப்படி நல்லா கிறிஸ்பியாக பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு, அதை செக் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் அந்த அரைப்பட்ட மாவு எடுத்து போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு மிதந்து மேலே வந்துடும். அதே மாதிரி எவ்வளோ அழுத்துனீங்கனாலும் உள்ளே போகாது. ஸோ அப்போ மாவு வந்து நல்ல ஒரு பந்து மாதிரி ரெடியாகி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மாவை தோண்டி எடுத்துடலாம். இப்போது மாவில் நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரெட் கலர், ஆரஞ்சு ரெட் கலர் நான் சேர்த்துருக்கேன். பியூர் ரெட் கிடையாது, ஆரஞ்சு ரெட். இப்போது இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கலர் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கலர் வந்து ஆட் பண்ணாமல் கூட பண்ணலாம், பட் நமக்கு ஜாங்கிரி அப்படின்னாவே ரெட் கலர் தான். ஸோ அதனால தான் ரெட் கலர் பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம ஜாங்கிரி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வர முடியும் இல்லைங்களா. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைட் கலர் இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் இருக்குது இல்லைங்களா, கேக் பண்ணுறப்ப பைப்பிங் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பேக்கில் தான் நான் வந்து பிழிய போகிறேன். நீங்கள் வந்து ஒரு துணியில் கூட கடைகள் எல்லாம் பிழிவாங்க இல்லைங்களா, அது மாதிரி கூட பிழியலாம். நம்ம வீட்டில் பாலித்தீன் கவர் இருக்கும் இல்லைங்களா, அதில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் கட் பண்ணி கூட நீங்கள் பிழியலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அப்படி பிழிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த பைப்பிங் பேக் ஈஸியாக இருந்தது, அதனால் நான் இதில் ஃபில் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக நான் வந்து இதில் சுகர் சிரப் வந்து செஞ்சுக்க போகிறேன். சுகர் சிரப்புக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் வந்து சுகர். இது வந்து இனிப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா 3/4 கப்பு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே அரை கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு இதுலேயும் நான் வந்து ஃபுட் கலர் கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம இதில் அந்த ஜாங்கிரி வந்து பிழிஞ்சிட்டு இதில் போடும்போது இன்னுமே கலர் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல கலர் கிடைக்கும். உங்களுக்கு இதில் வேண்டானா ஆட் பண்ணாமல் கூட விட்டுடலாம். அடுத்ததாக இதில் வந்து நான் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ப்ளைனாக இருக்கும்ல, ப்ளைன் ரோஸ் எசன்ஸ், அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ரீலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கம்பல்சரி கிடையாது, நீங்கள் இதை சேர்க்கவே வேண்டாம். சேர்க்காமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. ஸோ வீடியோக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரில, பட் ஒரு கம்பி பதம் இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 ட்ராப் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் வந்து கிரிட்டலைசேஷன் ஆகாமல் உங்களுக்கு வந்து அந்த பாகு வந்து கெட்டி ஆகாமல் அப்படியே இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லெமனை பிழிஞ்சு, அதில் அரை லெமனை மட்டும் பிழிஞ்சு அதோடய ஜூஸை வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துட்டு இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் ஜாங்கிரி வந்து பிழிஞ்சிக்க போகிறேன். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பிழியும் போது பார்த்திங்கன்னா மீடியம் லோவில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிழியறதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்வெல் போட தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அப்போவே போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆயிலில் போடுங்க. இப்போ ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆகிட்டு, ஸோ நெக்ஸ்ட் சைடு வந்து திருப்பி போட்டு நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கரெக்டாக 1 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சுகர் சிரப் வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ இப்போ ஃப்ரை ஆன ஜாங்கிரியை எடுத்து அப்படியே அந்த சுகர் சிரப்பில் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. 1 நிமிஷம் விட்டிங்கனாவே நல்லா அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதுக்கு மேலே விட்டுறாதீங்க, ரொம்ப குழஞ்சி போயிடும். நான் அதுக்கப்புறமா குட்டி ஜாங்கிரிஸ் வந்து போட்டேன். சாரிங்க, அது வீடியோவில் கவர் ஆகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் குட்டி ஜாங்கிரிஸ் போட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஒரே வாயில் எடுத்து முழுங்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி ஜாங்கிரியை நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த தீபாவளி ஸ்பெஷல் ஜாங்கிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது முதல் நாளை விட அடுத்த நாள், 2வது நாள் 3வது நாள் அப்படி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சுகர் சிரப் வந்து கண்டிப்பாக ஒரு கம்பிப்பதம் இல்லைன்னா கெட்டு போயிடும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஹெல்த்தியான ரெசிபியோட சீக்கிரமாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.